ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் லைவ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இதுதான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 7 நாளைக்கு லவ் பேர்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபுட்டு. தினையும் தண்ணியும் டெய்லி கொடுக்கணும். அது இல்லாமல் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உண்டான 7 ஃபுட்டுகளை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்கறனால நம்ம சிக்குங்கெல்லாம் பானையில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அவங்க பெருசாகி வெளியே வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். நல்ல ஆரோக்கியமான சிக்குங்களும் கிடைக்கும். அதே போல் நம்ம தாய்ப்பறவை தந்தை பறவைகள் அதிகமாக முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இயற்கையாகவே வர வைக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஃபுட்டு லிஸ்ட்டாக நம்ம சொல்லிடலாம். முதல்ல இருக்கக்கூடியது ஃபுட் லிஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலையில் ரொம்ப ஆரோக்கியமான இரும்பு சத்து, அது போன்ற மேட்டிங் சிம்டம்ஸு தூண்டக்கூடிய சத்து, இதெல்லாமே இந்த கொண்டக்கடலையில் இருக்குது. இது குளிர்காலமும் கொடுக்கலாம், வெயில் காலமும் கொடுக்கலாம். வெயில் காலம் நல்லா முளை கட்டி கொடுத்துடலாம். இது தணுப்பு காலம், அதாவது குளிர்காலங்கிறனால லேசாக முளை வர்ற மாதிரி இதை ஊற போட்டுறணும். ஒரு நாளைக்கு முன்னாடியே நைட்டு நீங்கள் ஊற போட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் எடுக்கும்போது முளை லைட்டாக வந்திருக்கும். தண்ணியிலேயே ஊற வச்சுருக்கணும். இதை ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கெல்லாம் முழுசாக கொடுத்துடலாம். காக்கடையில் அந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் முழுசாக கொடுத்துடலாம். நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு முழுசாக கொடுக்கும்போது ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இதை கொஞ்சமாக வேக வச்சு, லேசாக வேக வச்சு, எந்த தானியங்கள் நீங்கள் வேக வைக்கும்போதும் உப்பு மட்டும் சேர்த்துடாதீங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும். இந்த மாதிரி வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து கரண்டியை வச்சு சும்மா அப்படி அமுத்தி விட்டிங்கன்னா போதும். மச்சு லைட்டாக உடையிற மாதிரி, இந்த மாதிரி பார்க்குறீங்கள, இந்த மாதிரி மச்சு வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டிங்க வச்சுங்க. இதை எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் மொத்தமாக அந்த தோல் மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாத்தையுமே அவங்க சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்போ தினையும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகும். இந்த மாதிரி உணவுகள் கொடுக்கறனால அவங்க ஆரோக்கியமாகவும் இருக்காங்க. சிக்குங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக வயிறு நிறைஞ்சிரும். என்கிட்டங்க இதை மஸ்ட்டு நம்ம கொடுக்கறனால சீக்கிரமாக கொண்டு சேர்த்து சிக்குங்களுக்கும் வயிறு நிறைஞ்சிரும். ரெண்டாவது, இது குளிர்காலத்தில் நல்லபடியாக கொடுக்கக்கூடிய ஒரு இலை வகை. மெயினாக பறவைகளுக்கு சளியும் காய்ச்சல் இருமல் தான் இந்த கிளைமேட்டில் வரும். நீங்கள் கற்பூரவள்ளி, இந்த கற்பூரவள்ளியை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த சளி காய்ச்சல் இருமல் வர்றதெல்லாம் தடுக்கக்கூடிய தன்மை இந்த கற்பூரவள்ளியில் இருக்குது. ரொம்ப மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கும்போது இதை கொடுக்க வேண்டாம், தவிர்த்துக்கலாம். அதுக்கு பதில் வேறு இலைகளும் இருக்குது. அப்போ வெயில் காலம் எல்லாம் முக்கியமாக வாரத்துக்கு ஒரு தடவை இதை கொடுக்க நீங்கள் மறந்துடாதீங்க. அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது சிறுபயிறு. சிறுபயிறு அப்படி தான் முளை கட்டி கொடுக்கலாம். நல்லபடியாக முளை கட்டி கொடுக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் சிக்குங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வளரக்கூடிய தன்மையும், அழகாக நல்ல ஃபுட் எடுத்து நல்ல பசுமையான பயிர் தானே இது. அதனால் உடம்பெல்லாம் சீக்கிரமாக வளரக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ குளிர்காலம் அப்படிங்கிறனால வாரத்தில் நம்ம ஒரு தடவை கொடுக்கலாம், அல்லது 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். இது அப்படி தான். வெயில் காலம் நல்லா முளை கட்டி கொடுக்கலாம். இது குளிர்காலம் அப்படிங்கிறனால உப்பு போடாமல் கொஞ்சம் லேசாக வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் அதே போல் தான் அந்த கொண்டக்கடலை நம்ம எப்படி சொன்னோமோ அந்த மாதிரி மசிச்சு கொடுக்குறோன்னா கொடுக்கலாம். இல்லை நம்ம வேக வச்சுட்டோன்னா இது அந்த அளவுக்கு தான் இருக்கும். சின்ன பயிர் தான், ஈஸியாக சாப்பிடக்கூடியது. அதனால் வேக வச்சு முழுசாகவும் நீங்கள் கொடுத்துடலாம். வேக வைக்கும்போதே அந்த பயிர் கொஞ்சம் உடஞ்சிருக்கும். அதனால் இதுவும் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா சாப்பிடும். சிக்குங்கள்லாம் இருக்கும்போது இதை வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா தினையை கொண்டு போய் கொடுத்து 4 சிக்கு 5 சிக்குங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வயிறு நிறைக்க முடியாது. அதே மாதிரி பறவைகளும் தாய் பறவை தந்தை பறவை டயர்டாயிரும். இந்த மாதிரி நீங்கள் தானியங்கள்லாம் வைக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் மிச்சமாயிரும். சீக்கிரமாக கொண்டு போய் கொடுத்து அவங்களும் வயிறு நிறைஞ்சிரும். முக்கியமான ஒரு இலைன்னு சொன்னீங்கன்னா இந்த துளசி இலை. இது வருஷம் ஃபுல்லாக எப்போ கிடைச்சாலும் நீங்கள் பறவைகளுக்கு கொடுக்கலாம். இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள இலை. நோய்கள் வராமல் தடுக்கும். காய்ச்சல், இருமல், பறவைகளுக்கு எந்தெந்த நோய் வருமோ அதெல்லாமே வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அதனால் இது வெயில் காலம், மழைக்காலம், குளிர்காலம்னு இல்லை, வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு எப்பப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் கூண்டில் இதை போட்டு வச்சிடலாம். இது ஒரு நல்ல மருத்துவ குணம் உள்ள ஒரு இலை.
துளசி இலை, அதை மறந்துடாதீங்க. அதே போல் அடுத்து கோதுமை. இந்த கோதுமை இந்த குளிர்காலம் மழைக்காலம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த கோதுமையில் ஹீட்டு சூடை வந்து பறவைகளுக்கு ப்ரொடியூஸ் உடம்பில் சேர்த்தக்கூடிய தன்மை இந்த கோதுமைக்கு இருக்குது. அதனால் இந்த கோதுமையை மறக்காமல் இந்த மழைக்காலம் குளிர்காலமெல்லாம் கொடுக்க மறக்கவே செஞ்சிடாதீங்க. கோதுமையும் முளைக்க வச்சே கொடுத்துடலாம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் குளிர்காலம் அப்படிங்கிறனால நான் என்ன முளைக்க வைக்கலை. நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று, அந்த உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப மாவு மாதிரி ஆக்காமல் சும்மா ஒரு சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிரும். என்கிட்ட முழுசாக கொடுக்கும்போது அவங்க கடித்து வேஸ்ட் பண்ணி கீழே எல்லாம் போடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்க வச்சுங்க, மொத்தமாக எதுவுமே வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லா சாப்பிட்ருவாங்க. பறவைகளுக்கு உடம்புல ஹீட்டும் ஃபுல்லாக கிடைக்கும். அதே போல் சிக்குங்களுக்கு ரெக்கைங்கள்லாம் வளர்கிறதுக்கும் சிக்குங்க சீக்கிரமாக பெருசாகி பானையை விட்டு வெளியாகிறதுக்கு இந்த கோதுமை முக்கிய காரணமாக இருக்கும். அதனால் இந்த கோதுமையும் நீங்கள் மறக்காமல் வேக வச்சும் கொடுக்கலாம், பச்சையாக இந்த மாதிரி மிக்சியில் அடித்தும் கொடுக்கலாம். ஆனால் குளிர்காலம் மழைக்காலம் இந்த கோதுமையை பறவைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன் கேட்டிங்கன்னா, உடம்புல அவங்களுக்கு வெப்பத்தன்மையை இது கூட்டக்கூடிய ஒரு தானியன்னே சொல்லலாம். அதே போல் தினை காசும் மிச்சமாகணும்னு நம்மளுக்கு வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா தினை சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு வயிறு நிறைஞ்சால் தினை சாப்பிட்றது கம்மியாயிடும். இந்த முருங்கைக்கீரை இது எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய விஷயந்தான். இது மேட்டிங் சிம்டம்ஸும் ப்ரீடிங்க்கும் ரொம்ப உகந்த ஒரு கீரைன்னு சொல்லலாம். இந்த கீரையும் நீங்கள் வெயில் காலம் மழைக்காலம் இந்த மாதிரி கொடுக்கலாம். இதுவும் ஈட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் முக்கியமாக இரும்பு சத்து நிறைந்தது. எலும்புகள் அவங்களுக்கு வந்து பறவைகளோட எலும்புகள் நகங்கள் இந்த அழகு பகுதி இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இரும்பு சத்து அதிகமாக உள்ள ஒரு உணவுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த முருங்கைக்கீரை தான். இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் மறக்காமல் வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு எலும்பெல்லாம் ரொம்ப வலுவாக இருக்கும். அதையும் நீங்கள் கவனிச்சுங்க. அதே போல் எக் ஃபுட்டு இது எல்லாருமே கொடுத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு விதமாக கொடுப்பாங்க. நான் இதில் வந்து வெயில் காலம் ஆகும்போது இது கூட வெஜிடபிள்ஸு எல்லாமே சுரண்டி போட்டு கொடுப்பேன். அதெல்லாம் இன்னி வெயில் காலம் வரும்போது அந்த ஃபுட் லிஸ்ட்டில் நான் வந்து அதை எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். இதே நம்ம வந்து இப்படி வந்து கட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் கட் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த வெள்ளையாக இருக்குல்லங்க வெள்ளைக்கருவை அது மட்டும்தான் பறவைகள் சாப்பிட்டுட்டு மஞ்சக்கருவை அப்படியே வச்சிரும். இந்த மாதிரி நம்ம சுரண்டி அந்த கேரட்டெல்லாம் சிரவணும் இல்லைங்க, அந்த மாதிரி சுரண்டி நம்ம கொடுத்துட்டோன்னா மஞ்சக்கருவும் மிக்ஸ் ஆகிரும், வெள்ளைக்கருவும் அதில் இருக்கும். அப்போ அவங்க சாப்பிடும்போது மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் சேர்ந்து சாப்பிட்ருவாங்க. அப்போ எந்த இது வேஸ்ட் ஆகாது. எல்லா எனர்ஜி புரோட்டீன் வைட்டமின் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிரும். இந்த மஞ்சள் கருவுக்கும் இது வந்து அவங்களுக்கு உணவாக போய் அவங்க வயிற்றுக்குள்ளே சேர்ந்துடும். இந்த மாதிரி சுரண்டி கொடுக்கறனால சிக்குங்க இருக்கவங்களும் சிக்குக்கு முன்னாடி பறவைகளுக்கு கொடுக்கறது இது ரொம்ப நல்லது. இந்த ஃபுட்டை மறக்காமல் எல்லாருமே கொடுக்க பாருங்கள். நன்றி.